வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் ரேக்கி இல்லர் கவிதா. இன்னைக்கு நம்ம ஆறாவை பத்தி பார்க்க போறோம். எப்படி பூமியை சுத்தி ஓசோன் படலம் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு உயிரற்ற பொருளை சுத்தியும் ஒரு லேயர் இருக்கும். அது பேரு தான் ஆறா. நம்மளோட ஆன்மாக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு நம்மளோட ஆறாக்கும் சக்தி இருக்கு. நம்ம ஆறாக்கும் தன் முன் பிறவில நடந்த எல்லா பதிவுகளும் பதிவாயிருக்கும். அதாவது 6வது 7வது லேயர் ஆக்கினை சக்கரமான கருநீல நிறத்துக்கும் சகஸ்கார சக்கரமான ஊதா நிற லேயருக்கும் இது பதிவாயிருக்கும். நம்மளோட ஆறா எந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவா நேர்மறை சக்திகளோட இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அதோட லேயர் கலரை பத்தியும் அதன் விளக்கத்தையும் பார்ப்போம். உடலை ஒட்டி இருக்கிற ஆறாவின் நிறம் சிவப்பு, அடுத்த லேயர் ஆரஞ்சு, அடுத்து 3வது லேயர் மஞ்சள், 4வது லேயர் பச்சை, 5வது லேயர் வானத்து நீலம், 6வது லேயர் கருநீலம், 7வது லேயர் ஊதா. இப்படி 7 லேயரா இருக்கும். நம்ம ஆறாவை வச்சுதான் நம்ம உடலோட ஆரோக்கியம். முதல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆறால தான் அஃபெக்ட் பண்ணும். அதாவது ஆறா சின்ன சின்ன பாயிண்ட் டேமேஜ் ஆகும். அப்போ அதிகமாக டேமேஜ் ஆகும்போது தான் நமக்கு உடம்பு முடியாமல் போகிறது. கல்லுப்புக்கு நம்ம உடம்புல இருக்கிற மொத்த எதிர்மறை சக்தியையும் இழுக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் தினமுமே குளிக்கும் போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கிட்டு என்னோட உடல்ல இருக்கிற தேவையற்ற எதிர்மறை சக்திகள் வெளியேறட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அதை போட்டு குளிச்சிடணும். மறுபடியும் அந்த தண்ணி நல்ல தண்ணியாக கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் நீங்கள் குளிக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து செய்ய செய்ய ஆறால் இருக்கிற மொத்த நெகட்டிவிட்டியும் வெளியேறிடும். ஆறான்றது ஒரு மாபெரும் சக்தி. அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கான விஷயமே நம்ம ஆறாவை நல்ல பாசிட்டிவாக நேர்மறை சக்தியாக மாற்றத்துக்காக தான். நம்ம உடலின் வடிவமைப்பும் கோயிலின் வடிவமைப்பும் ஒன்று. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆறாவை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் உங்களுக்கு விளக்குறேன். நன்றி, வணக்கம்.